பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியாவோட வருமான வரி பகிர்வாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மத்திய அரசாங்கத்திற்குன்னு ஒதுக்கப்பட்ட வரிகள். அதில் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா சுங்க வரி. அடுத்து மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரி, அதுக்கு எடுத்துக்காட்டு விற்பனை வரி. அடுத்து பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகள். அதாவது மத்திய அரசு விதிச்சிருவாங்க, அதை மாநில அரசு வசூல் பண்ணுவாங்க. எது அப்படின்னா முத்திரைத்தாள் வரி, கலால் வரி. அடுத்து பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரிகள். எதுனா செய்தித்தாள் மீதான வரி. அடுத்து பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும், இந்த வார்த்தை தான் முக்கியம், பகிர்ந்தளிக்கப்படும் வரிகள் எதுனா விவசாயம் தவிர்த்த பிற வருமானம் மீதான வரி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய அரசு ஒரு ரூபா வசூல் பண்ணுறாங்க நம்ம மாநில அரசிட்ட இருந்து, தமிழ்நாட்டுகிட்ட இருந்து. அந்த ரூபாயை அப்படியே தமிழ்நாட்டுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. அதான் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரிகள். இதுக்கு எடுத்துக்காட்டு, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ரூபா வாங்குறாங்க, இல்லை பிற மாநிலங்கள்லேருந்து 50 காசு வாங்குறாங்க, ஒரு 2 ரூபா வாங்குறாங்க. இது எல்லாத்தையும் வசூல் பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் பகிர்ந்தளிக்கிறது தான் இந்த வரி. சரியா? இதுக்கு ஆர்டிக்கல் இருக்குங்க. சரிங்களா? 3 ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். இது ஓல்டு கொஸ்டின். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிக்கு ஆர்டிக்கல் 268, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரிகள் ஆர்டிக்கல் 269, அந்தந்த மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் வரிகள். இது மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 270 வரும். யூனியன் பிரதேசத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 272 வரும். நன்றி.